சரி, இன்னொரு சகோதரர் இருக்கார், பிரதர். பிரைஸ் எல்லாம் பிரதர். உங்க பேர் பிரதர்? என் பேர் சுந்தர். சுந்தர், வெரி நைஸ் நேம். நீங்க எப்படி பிரதர்? சுந்தர்ங்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே? சம்பந்தம் உண்மையாவே சம்பந்தம் இல்லை தான். உண்மையாவே இல்லை. எப்படி பிரதர் சம்பந்தம் வந்துச்சு? நான் வந்து ஒரு ஆச்சாரமான பிராமண ஃபேமிலியில இருந்து அப்படியா ஏற்றுக்கொண்ட சூழ்நிலை. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு பேசிக்கா கிறிஸ்துவ தெரியும், ஆனா அவர் கூட அவ்வளோ டச் கிடையாது. சின்ன வயசுல இருந்து தெரியும். எப்படி நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணதுல என்னோட சீனியர் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் மிங்கிள் என்னோட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா யாருமே எனக்கு கிறிஸ்துவ பத்தி சொல்லல. ஆமா, எங்களுக்கும் சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதனால வந்துட்டு எனக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியாது. அப்புறம் வந்து எனக்கு வந்து சமீபமா நான் இப்போ ரீசெண்டா வேலை செய்யற இடத்துல வந்து என்னோட சீனியர் சகோதரன் லாரன்ஸ்ன்னு சொல்லி இருக்காங்க. அவங்க தான் எனக்கு முதல்ல கிறிஸ்துவ பத்தி எனக்கு சொன்னாங்கன்னா அவங்களும் டைரக்டா என்கிட்ட சொல்லல. அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து என் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, சொன்னாங்க. ஆனா எப்படி உங்களை பாதிச்சது? அவங்க பகிர்ந்துக்க எனக்கும் வந்து என்ன அறியாம நான் வந்து கிறிஸ்துவ வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி அந்த ஆச்சரியமான சூழ்நிலை, ஆனா இங்க இப்படி ஏத்துக்கிறதுக்கு எது உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் ஈர்த்தது? முக்கியமான பாயிண்ட்னா, அவர் ஒரு நாள் வந்து என்னோட கனவுல வந்து பேசினது. எப்படி பேசினார்? ஒரு நாள் வந்து நைட் ஒரு 1:30 மணி இருக்கும். என் கனவுல வந்து அவர் பேசினாரு. என்னோட பேரை சொல்லி. யார் பேசினா? ஜீசஸ் பேசினார். ஜீசஸே பேசினார். சுந்தர், நீ வந்து என்ன பின்பற்று, நான் வந்து உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு சர்வ வல்லமையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஓகே, பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி நீ என்ன பின்பற்றுப்பான்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட்.